எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பேச போகிறது குற்றப்பின்னணின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. மே 31 ரிலீஸ் ஆகி மக்களோட ஆதரவில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த படம் இயக்கியவர் வந்து அண்ணன் இஸ்மாயில் அவர்கள். ஏற்கனவே ஒரு 5 படம் பண்ணியிருக்காங்க. நல்ல கதைகளை தரமாக சின்ன படமாக இருந்தாலும் சூப்பராக பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுல வல்லவர் அண்ணன். அதே மாதிரி இந்த படத்துக்கும் உங்களோட ஆதரவு அவசியம் வேணும். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. தயவுசெய்து சின்ன படம் இல்லை, நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். இது உங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு நல்ல மெசேஜும் இருக்குது. எது வேணும் எது வேணாங்கிற ஒரு நல்ல மெசேஜும் இயக்குனர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அனைவரும் வந்து தேட்டருக்கு பாருங்கள். தேங்க்யூ. குற்றப்பின்னணி படம் ரொம்ப நல்லா வந்திருக்குனாங்க. கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதே பெரிய ஒரு வெற்றியை தருது. அதுவும் படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கோட 3வது நாளுமே நல்லா ஓடி இருக்குது. ஆடியன்ஸ் கிட்ட கேட்கும்போது நல்ல ரிசல்ட்டாக தான் சொன்னாங்க. பத்திரிகை நிருபர்களுக்கு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறோம், இந்த படத்தை எல்லா இடத்துக்கும் போய் சென்றடையுமாறு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்கணும். அதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். குற்றப்பின்னணி படம் பார்த்துட்டு வரோம். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா கொடுத்துருக்காங்க. பாட்டு நல்லா இருக்குது. கதைக்களம் நல்லா இருக்குது. கொலை பண்ணுற சீன்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவே இன்ஃப்ளூயன்ஸாக வந்துருக்காங்க. என்ன இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தப்பு பண்ணுற பெண்களுக்கு இது நல்ல ஒரு மெசேஜ். ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. டைலாக்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸும் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ரொம்ப அழகாக இருந்தது. தோற்றத்தில் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நடிப்பில் யதார்த்தம், ஆக்ஷன் காட்சிகளில் அபூர்வம். குடும்பத்தோடு பார்க்கலாம். நல்ல கதை தான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பார்க்க வேண்டிய மாதிரி ஹீரோ சாருக்கு வாழ்த்துக்கள். குற்றப்பின்னணி பார்த்துட்டு வந்திருக்கோம். ஃபேமிலியோடு தான் வந்தோம். படம் ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைய சமுதாயத்துக்கு இந்த சொசைட்டியில் இப்போது நடக்கிற விஷயத்தை தான் படமாக எடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல, நடிப்பு, ஹீரோ, மற்ற நடிகர்கள் எல்லாமே நடிப்பு நல்லா இருக்குது. பார்த்த வரையும் ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு நல்லா ரசித்து தான் பார்த்தாங்க. குழந்தைங்க எல்லாரோடையும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இந்த மாதிரி படத்துக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலி படம், ஆனால் பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இதில் என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கான். ஆனால் வாழ்க்கையில் என்ன பண்ணணும், இந்த பொம்பளைங்க இப்படி பண்ணுறதுனால தட்டி கேட்குறோம், அது கரெக்டாக கேட்குறான். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும். படத்தில் சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது. ஹீரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. சமுதாயத்துக்கு உண்டான கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அடுத்தடுத்து அவர் இன்னும் நிறைய படம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். படம் நல்லா இருந்தது, பார்க்குற மாதிரி செம்மையாக இருந்தது படம். அந்த குடும்பத்தில் கெடுக்க பார்க்குறவங்கள வந்து கொலை பண்ணுறது தான் கதை. குற்றம் பின்னணி படம் பார்த்துட்டு வரோம். நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் புரியாத மாதிரி போச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அது எதுக்கு கொலை பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு. வணக்கம். இப்போ வந்து குற்றப்பின்னணி அப்படின்ற ஒரு படம் சமீபத்தில் வெளிவந்த படம். நிறையா தேட்டர்களில் டிக்கெட் கிடைக்காம ஒரு வழியாக வந்து தேவி கருமாரியில் வந்து படத்தை பார்த்தாச்சு. படம் வந்து ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கதையை ஒரு அழுத்தமான ஒரு கதையை டைரக்டர் இஸ்மாயில் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. இந்த கதையோட ஸ்டோரி என்ன மாதிரி இருக்குன்னா, தன்னுடைய சுய இன்பத்திற்காக அல்லது ஒரு நல்ல இன்னும் ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா இளைஞர்கள்லாம் புரிஞ்சுக்கிற வகையில் சொல்லணும்னா, காமத்துக்கு ஆசைப்பட்டு தான் பெத்த பிள்ளையவே இன்ஸ்டாகிராம் புகழ் வந்து ஒரு பொண்ணு வந்து தன் பிள்ளைய தண்ணியில் முக்கி கொன்னுட்டு, காரணம் அந்த காமத்துக்காக தான் ஜெயிலில் இருக்காங்க. அது மாதிரி இன்னைக்கு காசுக்காக, பணத்துக்காக, காமத்துக்காக தன் பெத்த பிள்ளைகளவே கொன்னுட்டு கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒரு சம்பவங்களில் அந்த ஈடுபட்டுக்கிட்டு இருக்க பெண்களோட இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கதை தான் இந்த குற்றப்பின்னணி. இதில் ஹீரோ சரவணன் வந்து ஏற்கனவே வந்து ராட்சசன், அதாவது அந்த படத்தில் வந்து வில்லனா கிறிஸ்டோபர் என்ற கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இதில் வந்து வில்லனா வந்து சிவா அப்படின்னு சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் பண்ணவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற இன்னமும் அதை தடுக்க முடியாத ஒரு கதை களம் தான் இந்த குற்றப்பின்னணி. என்ன இதில் ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, நிறைய தேட்டர்கள் கிடைக்காதது ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்குலாம் நிறைய தேட்டர்கள் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி கொண்டாட மறந்த படம் தான் இந்த குற்றப்பின்னணி. வாய்ப்பு இருக்கிற தாய்மார்கள், குடும்பமாக, குறிப்பாக இளைஞர்கள் வந்து இந்த படத்தை பாருங்க. இந்த படம் உங்களுக்கு ஒரு படமாக இல்லாமல் ஒரு பாடமாக இருக்கும். நன்றி, வணக்கம். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குற்றப்பின்னணி படத்தினுடைய இயக்குனர், இந்த பக்கத்திற்கு குற்றப்பின்னணியுடைய ஹீரோ, இந்த பக்கத்திற்கு குற்றப்பின்னணியுடைய வில்லன் சரவணன் சிவா. படம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தேட்டர்லையும் போய்கிட்டு இருக்குது. நல்லா போய்கிட்டு இருக்குது. நல்ல ரிவ்யூ நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. அதே மாதிரி பார்த்த மக்கள் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் பார்க்கக்கூடிய மக்களுக்கு இந்த பார்த்த மக்கள் தான் சொல்லி கொண்டு வர வைக்கணும். எப்போவுமே நாங்கள் படம் பண்ணுறது வியாபார ரீதியாக மட்டும் இல்லாமல் அதில் மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் எப்போவும்.
அதே மாதிரி இந்த விஷயத்துலையும் நம்ம இன்றைக்கி நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அந்த விஷயத்தை ஒன்று நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் நம்ம குடும்பத்தில் நடந்திருக்குமா நடக்குமா அப்படின்னு பலரும் படம் பார்த்தவங்களே என்கிட்ட சொன்னாங்க. இப்போ கூட படம் பார்த்துட்டு போகிறாங்க, ஐயோ எங்கள் குடும்பத்தோடு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஃபீலாக தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் செய்தால் என்ன தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கான்செப்ட்டு. அதனால் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா போகுது படம் ஆண்டவன் புண்ணியத்தில். எல்லா தேட்டர்லையும் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி படம் ரிலீஸ் பண்ணுறதே கஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலை போய் 3வது நாள் கடந்து படம் போய்கிட்டு இருக்குங்கிறது எங்களை பொறுத்தவரையில் எங்கள் படத்துக்கு பெரிய வெற்றி. அதனால் நீங்கள் எல்லோரும் அவங்கவுங்க ஊரில் பக்கத்தில் எங்கள் படம் ஓடுதோ கண்டிப்பாக போய் தேட்டரில் படத்தை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள். குற்றம் பின்னணி நல்லா இருக்கு சார். கதையம்சம் இல்லீகல் கனெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படி. நல்லா இருக்கு சார். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக தான் சார் இருக்குது. ஆமாம், பார்க்கலாம் சார்.